இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக காலத்தின் கடைசி செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். எல்லா தேசங்களுக்கும் குடிக்க கொடுத்த பாபிலோனின் மது எது? வெளிப்படுத்தின விசேஷம் 14:8 நாம் வாசிக்கின்றோம். தன் வேசிதனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. வேதாகமமே தேவனின் வெளிப்படுத்தப்பட்ட சித்தமாகும். அது களங்கமற்ற ஞானப்பால் என்று அழைக்கப்படுகிறது. 1 பேதுரு 2:3. மேலும் அதுவே கிறிஸ்துவ போதனைகளுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3:16-17 அப்போஸ்தலர் 18:3 இதை நாம் காணலாம். அதன் அடிப்படையிலே நம்முடைய அனைத்து விசுவாசமும் சோதிக்கப்பட வேண்டும். நமது வழிகாட்டி புத்தகமாகி வேதாகமத்திலிருந்து நாம் விலகுவோமானால் அது நம்மை அழிவுக்கே வழி நடத்தும். ஏசாயா 8:20. மது என்பது ஒரு போதை தரும் வஸ்து. வேதாகமத்தில் புளித்த மாவு என்பதும் மது என்பதும் தவறான உபதேசம் அல்லது தவறான போதனைகளை சுட்டி காட்டுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அதாவது பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார். மத்தேயு 16:6-12 இந்த உண்மையை காணலாம். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் தங்களுடைய பாரம்பரியத்தை தேவனுடைய கட்டளைகளுக்கு மேலாக உயர்த்தி தேவனுடைய கட்டளைகளை அவமாக்கினார்கள். மத்தேயு 15:1-6. ஒருவன் 5வது கட்டளைக்கு இணங்க தனது வயதான பெற்றோருக்கு உதவக்கூடிய நிலையில் இருந்தால் அதற்கு பதிலாக அவன் தேவாலயத்துக்கு கொர்பான் என்னும் காணிக்கையை கொடுத்து விட்டால் அவன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டான். மார்க் 7:11 அவர்கள் வசனத்தின் அடிப்படையில் காண்கிறோம். அந்த அளவிற்கு பரிசேயர்கள் தேவனின் கட்டளைகளுக்கு மேலாக தங்களது பாரம்பரியங்களை உயர்த்தினார்கள். மத்தேயு 15:9. அதுபோலவே ரோம சபையும் தன் தவறான உபதேசங்களாலும் கோட்பாடுகளாலும் ஜனங்களை வஞ்சித்து குழப்பத்தில் வைத்திருக்கிறது. ரோம சபை முக்கியமாக 2 துர்போதனைகளை கையாண்டு உலகை வஞ்சிக்கிறது. ஒன்று, தேவனுடைய கிருபை ரட்சிக்க வல்லது என்றும் மனிதன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ரட்சிக்கப்பட முடியும் என்கிறது. மற்றும் சபை ஏற்படுத்தியுள்ள 7 புனித சின்னங்களை 7 sacraments கடைபிடிப்பதன் மூலம் கிரியையினால் மனிதன் ரட்சிக்கப்பட முடியும் என்றும் கற்பிக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட வேதத்தோடு கூட சேர்ந்த சில உண்மையான போதனைகளிலிருந்து எப்படி விலகி நிற்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.